Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. அங்க நடந்த விஷயத்தை எல்லாம் அவ சொல்லும்போது ஒரு பெத்தவள எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அவங்க மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தாங்கன்னா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவங்கள என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நாங்க இல்லாம போயிட்டோம் கயல். இருந்திருந்தா மொத்த குடும்பத்தையும் உயிரோட கொளுத்திருப்போம். டென்ஷன் ஆகாத மூர்த்தி. மனசு கேட்க மாட்டேங்குது கயல். நம்ம வீட்டு பிள்ளைங்களை அவங்க அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அண்ணா நீ ஏன் கவலைப்படுற? நான் எதுக்கு இருக்கேன்? அவங்க பண்ணதுக்குள்ள எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சாகுற வரைக்கும் ஜெயிலே தான் இதுக்கப்புறம் தண்டனை அனுபவிக்கணும். நீ ஃப்ரீயா விடுன பாத்துக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அப்படி ஒரு மோசமான குடும்பத்துல இவளை கட்டி கொடுக்காம இருந்ததுதான். இவ மட்டும் அந்த கொலைகாரனை கல்யாணம் பண்ணியிருந்தா இவளோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல என்னால. எப்படியோ உங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தால இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களோட சுயரூபம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்றது உண்மைதாமா. அது சரியான சைக்கோ குடும்பம். ஒருவேளை அவங்கள பத்தி தெரியாம ஆனந்திய கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தோன்னு வெய்யி போறது அவ வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ உயிரும் தான். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கிறதுக்குள்ள அக்கா வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸ் மூலமா தகவல் தெரிஞ்சு ஆனந்தியை காப்பாத்தியாச்சு. ஆனந்தி, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காம எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அதுல இருந்து வெளியே வரப்பாரு. ஆமா, எனக்கு புரியுது. அவங்களால நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்காக இப்படி நடந்ததே நினைச்சிட்டு இருந்தனா அதுதான் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தும். வாழ்க்கையில இந்த மாதிரி கசப்பான விஷயங்களையும் கடினமான தருணங்களையும் ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம வெளியே வந்துதான் ஆகணும். என்னதான் உனக்கு நான் ஆறுதல் சொன்னாலும் இதுல உன் மேலயும் தப்பு இருக்கு. என்னடா திரும்ப இப்படி சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. நீ ஆரம்பத்திலேயே உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை சொல்லியிருந்தனா இந்த பிரச்சனையே இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதுக்காக உன்னை குத்தம் சொல்றதா நினைச்சுக்காத. இதுக்கப்புறம் எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை உனக்குள்ளேயே வச்சுக்காம வெளிப்படையா உன் மனசுல இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். கஷ்டமோ நஷ்டமோ அதை வெளியே சொன்னா மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உனக்குள்ளேயே வச்சு மூடி மறைக்கிறதுனால அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காது. அது இன்னும் பெரிய பிரச்சனையா தான் ஆகும். இனிமேலாவது யார்கிட்டயும் எதையும் மறைக்காத. அப்படி எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலனா கூட அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லலாம். புரியுதா? இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. உன் விருப்பப்படி படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. படிச்சு டாக்டர் ஆகு. அதுதானே உன்னோட முதல் காதலா இருந்தது. அந்த காதல்ல ஜெயிச்சிரு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கிறதெல்லாம் எதுவும் இல்ல கயல். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த மாதிரி வாக்கெல்லாம் அவளுக்கு கொடுக்காத. அப்புறம் அதுவே அட்வான்டேஜ் ஆயிடும். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதனால எல்லா விஷயத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. அவ ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. வேற எந்த விஷயத்திலயும் அவ கவனம் போக கூடாது. இங்க பாரு ஆனந்தி, இதுக்கப்புறம் மனசுல கண்டவட நினைச்சு பேசுறதையோ பழகிறதையோ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய், என்னடி என்ன முறைக்கிற? என்ன ஆனாலும் சரி, என் தங்கச்சிக்கு அவ படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய தாண்டி அவளுக்கு நான் கட்டி வைப்பேன். வேற யாராவது அவ விருப்பத்துக்கு சப்போர்ட் பண்றோம்னு பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மூர்த்தி, இப்ப இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பத்தி மட்டும் யோசிப்போம். எழில் கோச்சுக்கிட்டு மண்டபத்தை விட்டு போயிட்டாரு.
எனக்கு இப்ப எப்படி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. இல்ல கையில், நடந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாப்பிள்ள உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனதுல இருந்து எனக்கே ரொம்ப பயமா இருக்கு கையில். இது வரைக்கும் மாப்பிள்ள இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அவர் எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். மாப்பிள்ள திரும்ப வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆமாமா, இவ்ளோ பிரச்சனையிலயும் நான் எழில பத்தி யோசிக்காம இருக்க முடியல. அவரை சமாதானப்படுத்தணும். அண்ணி, நானும் கூட எழிலனாக்கு போன் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அண்ணன் நம்பர் ரீச் ஆகவே இல்ல. அவர் இப்போ எங்க போயிருப்பாருன்னே தெரியல. நீங்க எங்க போய் பார்த்து அவரை சமாதானப்படுத்துவீங்க? எனக்கு தெரிஞ்சு எழில் கண்டிப்பா அவரோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும்.